வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வர நபர்களை முதல்ல நான் அவங்கள பற்றி சொல்லுவேங்க. முக்கியமா மனசு விட்டு சில நிமிடங்கள் அவங்கள பேச சொல்லுவேன். அவங்க பேசும்போது அவங்க பேசுற வார்த்தைகளை நான் உன்னிப்பா கவனிப்பேங்க. டைரியில குறிப்பெடுத்து கூட வச்சுக்குவேன். காரணம் என்ன தெரியுமா? அவங்க பேசுற வார்த்தைகள் அவங்க மனதனுடைய ஆம்பிளிஃபிகேஷன் கூட சொல்லலாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் எதெல்லாம் தெரியுமா குறிக்குது? அவங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நம்பிக்கைகள் அது குறிக்குதுங்க. அந்த நபர்களுக்கு தீர்வு கொடுப்பதற்கு அவங்க பேசுற வார்த்தைகள் எனக்கு ஒரு முக்கியமான கருவியா இருக்குங்க. இந்த நான்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. அந்த நான்கிறது எதை குறிக்குது தெரியுமா? இந்த மனதையோ உடலையோ அது குறிக்கலைங்க. அந்த மனம் உடலை கடந்த அந்த இறை தத்துவத்தை அது குறிக்குது. அதனால நானுக்கு அப்புறம் நம்ம என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோமோ அதுல ரொம்ப விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும். நான் ஏழ்மையில இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், நான் ராசி இல்லாதவன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை தத்துவத்தினுடைய மகத்துவத்தை உணராம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தங்க. ஆனா நானுக்கு அப்புறம் நீங்க பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது பாசிட்டிவான அதிர்வுகளை உங்ககிட்ட வெளிப்படுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு வெற்றியாளன், நான் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் இறைவனின் அருளால் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த மாதிரி நானுக்கு அப்புறம் பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது உங்களுடைய அக உலகத்துல மாற்றங்கள் ஏற்படுங்க. அதாவது உங்க மனதனுடைய தன்மைகள்ல பாசிட்டிவான மாற்றங்கள் நிகழும். அதனாலதான் அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நான் சொல்றேங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி பழகிட்டாங்க, குறைகள் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த குறை சொல்றதுங்கிறது, அதாவது இந்த கம்ப்ளைண்ட் பண்றதுங்கிறது ஒரு அடிக்ஷனுங்க. அந்த குறைகள் சொல்லாம நிறைய பேர்னால வாழவே முடியாதுங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் நிறைய பேர் குறைகள் சொல்றதை விரும்புறாங்க அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி குறைகள் சொல்லும் போது இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு குறைகள் சொல்லும் போது, கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம உடல்ல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நிறைய சுரக்க ஆரம்பிக்குங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்க்கு அடிக்ஷன் ஆயிடும். மீண்டும் மீண்டும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வேணும்னு அந்த செல்கள் எல்லாம் இயங்குமாங்க. அதனாலேயே நம்ம பிரெயின் என்ன தெரியுமா பண்ணும்? நம்மளை சுற்றி உள்ள நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண வைக்குங்க நம்மள. இப்போ ஒரு நபர் குறை சொல்லியே பழகிட்டாருன்னு வைங்களேன், அதாவது நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவருடைய ஆழ்மனமும் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் பேசும்போது நம்மளும் அதை கேட்கிறோங்க. நம்ம ஆழ்மனம் ரிசெப்டிவா அந்த வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு இருக்கும். எஜமான் ஏதோ சொல்றாரு, அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன அந்த நெகட்டிவான வார்த்தைகள் எல்லாத்தையும் அது உள்வாங்கி வச்சுட்டு அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் அது ஈடுபட ஆரம்பிக்குங்க. இது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஆழ்மனதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வார்த்தைகள் பேசினாலும், அதாவது யாரை குறித்து பேசினாலும் அது என்ன தெரியுமா நினைச்சுக்கும்? நம்மளை பத்தி தான் நம்ம பேசுறோம்னு அதை நினைச்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையை ஒரு விளையாட்டா தான் நான் பாக்குறேங்க. இந்த விளையாட்டினுடைய ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா இந்த விளையாட்டை நம்மளால நல்லா விளையாட முடியுங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டினுடைய ரூல்ஸ் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டத்துக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க. இந்த விளையாட்டினுடைய ஒரு முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? நம்ம அக உலகத்தை தான் வெளி உலகம் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய வெளி உலகத்துல, புற உலகத்துல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அக உலகத்துல மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தணும். இதுல எந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம அக உலகத்துக்கும் புற உலகத்துக்கும் பிரிட்ஜா இருக்குங்க. அப்ப நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம நம்பிக்கையோடு பேசும்போது நம்ம புற உலகத்துல, அதாவது வெளி உலகத்துல மாற்றங்களை நம்மளால ஏற்படுத்த முடியுங்க. அப்ப வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டுல ரெண்டாவது முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இமேஜினேஷன் ப்ரொசீட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு. அதாவது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு அடிப்படையை நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல இமேஜின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கிரியேட்டிவா நீங்க விஷுவலைஸ் பண்ணணும், அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி. அந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க இருக்கும்போது ரியாலிட்டியில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களால ஈர்த்து கொண்டு வர முடியுங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களால அடைய முடியும். தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன், அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்ச மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தல் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ்ல இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேங்க. இப்படி நீங்க உங்க இலக்குகளை அடைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணும்போது உங்க அக உலகத்துல மாற்றங்கள் ஏற்படுதுங்க. பாசிட்டிவான நம்பிக்கைகளை உங்களுக்குள்ள உருவாக்குறீங்க. இதன் மூலமா உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமா நீங்க மாறுவீங்க. இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டினுடைய 3வது முக்கியமான ரூல் என்ன தெரியுமா?
இந்த மனம் இருக்கு பாருங்களேன், அது ஒரு மீனிங் மேக்கிங் மிஷின்னு சொல்லலாம். அதாவது இந்த மனம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் அது இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி அர்த்தம் கொடுக்குது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நெகட்டிவா அது அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நெகட்டிவா இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம நெகட்டிவான எமோஷன்ஸை வெளிப்படுத்திடும். மனம் ஏதாவது ஒரு மீனிங்கை கொடுத்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுக்கு நெகட்டிவான எமோஷன்ஸை நம்ம அந்த நேரத்துல தான் அதிகமா வெளிப்படுத்தும். ஒரு கவலை, பதட்டம், பயம், ஒரு குற்ற உணர்வு, இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் நம்ம அதிகமா வெளிப்படுத்துறோம். அப்ப நம்ம அக உலகத்தை, அதாவது நம்ம மனதை நம்ம பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே முற்றிலும் மாறிடுங்க. இப்ப இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நீங்க ஒரு 2 வீலர்ல ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. ஒரு நபர் கார்ல ரொம்ப ஃபாஸ்டா வராரு, உங்களை இடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படி போயிடுறாருங்க. கொஞ்சம் உங்களுக்கு பயம் வந்துருச்சு அந்த நேரத்துல. இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன பண்றீங்க? இறை நாமத்தை உங்களுக்குள்ள சொல்லிட்டு அந்த கார் ஓட்டுற நபருக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்றீங்க. வண்டி எப்படி ஓட்டிட்டு போறாரு, பாதுகாப்பா அவர் போய் சேரணும் அப்படின்ட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அப்படி போயிடுறீங்க. இப்ப இன்னொரு நபர் உங்களை மாதிரியே 2 வீலர்ல போய்கிட்டு இருக்காரு. அவருக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய எதிர்மறையான பதிவுகள் இருக்குங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிகழ்வுடைய தாக்கங்கள் அவருக்கு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தன்மையில அவர் என்ன பண்றாரு? கோபத்துல வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏதோ நடந்த நிகழ்வுகள்லாம் அவருக்கு பயங்கர இரிட்டேஷன் அவர் வாழ்க்கையில கொடுத்துருக்குன்னு வைங்களேன். அப்ப அவர் 2 வீலர்ல போகும்போது அதே மாதிரி ஒரு நபர் கார்ல ரொம்ப வேகமா இடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படி போறாரு. இந்த நபர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? கோபத்துல கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு அந்த கார்காரர் அப்படியே விரட்டி ஃபாலோ பண்ணுவார். விரட்டி போய் அந்த காரை நிப்பாட்டி அவர் கூட சண்டை போடுவார். வாக்குவாதம், அடித்தடி சண்டை. இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரே சிச்சுவேஷன் தான், ஆனா நீங்க எப்படி அணுகுனீங்க, இன்னொரு நபர் அந்த சிச்சுவேஷன் எப்படி அணுகுனார் பாருங்களேன். இப்ப மனம் அந்த சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மீனிங்கை கொடுக்குது, இன்னொரு நபருக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி மீனிங் ஏற்படுத்தி கொடுக்குது பாருங்களேன். அப்ப இந்த மீனிங் நம்ம அசைன் பண்றோம் பாருங்களேன் வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு. இது எங்க இருந்து தெரியுமா இந்த இன்டர்பிரிட்டேஷன் நடக்குது? நம்ம கடந்த கால பதிவுகள்ல இருந்துங்க, நம்ம பாஸ்ட் கண்டிஷனிங்ல இருந்து தான் நம்ம வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நபர் உங்ககிட்ட நீங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் பேசுற வார்த்தைகள், நடவடிக்கைகள் எல்லாம் உங்களை அதிகமா இரிட்டேட் பண்ணுது. நீங்களும் ரியாக்ட் பண்ணிடுறீங்க, டென்ஷன் ஆகி அவரோட சண்டை போடுறீங்க. இது எதை தெரியுமா குறிக்குது? உங்களுக்குள்ள கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளுடைய ஆறாத காயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறத குறிக்குதுங்க. இன்னும் உங்க மனதுக்குள்ள அந்த காயங்கள் ஆறலைங்க. இந்த நபர் பேசின வார்த்தைகள் என்ன தெரியுமா பண்ணிருச்சு? அந்த காயங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இயந்திரம் மாதிரி அந்த இடத்துல செயல்படுறீங்க, கோவப்படுறீங்க. இப்ப அந்த நபர் பேசுற வார்த்தைகள் உங்களுக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு வைங்களேன். நீங்க அந்த இடத்துல அமைதி காத்து அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருங்கிறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ரியாக்ட் பண்ணாம அந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த மாதிரி காயங்கள் இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப உங்க கையில அடிபட்டு ஒரு புண்ணு இருக்குன்னு வைங்களேன். அந்த புண்ணு ஆறாம இருக்கு. அப்படி கல்லுப்பு எடுத்துட்டு அந்த புண்ணுல போட்டோன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இன்னும் எரிச்சல் அதிகமாகும். அந்த மாதிரிதாங்க யாராவது பேசுற வார்த்தைகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் நமக்கு அதிகமான கோபத்தை கொண்டு வருதுன்னு வைங்களேன். அது எதை குறிக்குது தெரியுமா? நமக்குள்ள கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுகளுடைய ஆறாத காயங்கள் இன்னும் இருக்குங்கிறத அது தெரியப்படுத்துதுங்க. இப்ப உங்க கையில இருக்கிற புண்ணு ஆறிடுச்சுன்னு வைங்க, முற்றிலும் குணமாயிருச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு எடுத்து அந்த இடத்துல வச்சீங்கன்னா எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாதுங்க, வலியே இருக்காது. அதைதான் நான் சொல்ல வரேன். மற்றவர்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய வார்த்தைகள் உங்களை ட்ரிகர் பண்ணலன்னு வைங்களேன், அப்போ உங்களுடைய அக உலகத்தை நீங்க நல்லா பாசிட்டிவா வச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட நிகழ்வுடைய காயங்கள் இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இன்னொரு முக்கியமான புரிதல் நமக்கு வேணுங்க. ஒரு நபர் நம்ம கிட்ட காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாரு, நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க, அது வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்குள்ள ஏதோ ஒரு காயம் ஆறாம அவருக்கு இருக்குங்க. அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் இந்த குணாதிசயம். அதனால நீங்க அவரை பார்க்கும் போதே கம்பேஷனேட்டா பார்ப்பீங்க, கருணையோட பார்ப்பீங்க. அவருடைய லிமிடெட் செல்ஃப்ல இருந்து அவர் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காருங்க. மனதனுடைய ஆதிக்கத்தில இருந்து அவர் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு இயந்திரம் மாதிரி அவர். அப்படி இருக்கும்போது ஒரு இயந்திரத்தை பார்த்து நம்ம கோவப்படுமா? நம்ம அந்த நேரத்துல அதை பர்சனலா எடுத்துக்க மாட்டோங்க. இன்னொரு முக்கியமான புரிதலும் நமக்கு வேணுங்க. சில பேருக்கு எவ்வளவோ நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், நிறைய ஆழமான கருத்துக்களை சொல்லுவோம், அவங்க கிட்ட மாற்றங்கள் வராதுங்க. அப்படி வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்களால தகவல்களை உள்வாங்க முடியுங்க. அதை மீறி அவங்களால ரிசீவ் பண்ண முடியாது. அதனால அவங்கள மாற்றி அமைக்க முடியலையே அப்படிங்கிற வேதனைக்குள்ள நீங்க போயிடாதீங்க.
பிரபஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கால சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்து அவங்களுக்குள்ள மாற்றங்கள் அது ஏற்படுத்தும். இப்ப இன்னொரு முக்கியமான புரிதல் உங்களுக்கு வேணுங்க. உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி, இரிட்டேட் பண்ற மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிறார் அப்படின்னா இது அவருக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைகளை காட்டுது. அவர் யாருன்னு தான் காட்டுதே தவிர நீங்க யாருங்கிறத அது உணர்த்தலைங்க. இந்த புரிதல் இருந்தாலே நம்ம டென்ஷன் ஆகாம நமக்குள்ள அமைதியை உணர்ந்தவங்க எல்லாம் கடந்து போக முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து சில வருடங்களை பார்த்துட்டு வராங்க. எங்கிட்ட ஜூம் கன்சல்டேஷன்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு சிறு வயதுல உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்ததுங்க. காயப்படுற வார்த்தைகளை அதிகமா அவங்க கேட்டிருக்காங்க. இதனாலே பாத்தீங்க அப்படின்னா இப்ப அவங்களுடைய மனம் நெகட்டிவான கதையை சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்களுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, எல்லாமே நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை அது உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. மனம் சொல்ற கட்டுக்கதையை அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன தெரியுமா நடந்தது? அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுங்க. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு வந்துருச்சுங்க. அவங்களால நிம்மதியை சாப்பிடக்கூட முடியாதுங்க. பயந்து பயந்து சாப்பிட்டேன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. சாப்பிட்டா வயிறு வலி வந்துருமா. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்திருக்காங்க, இருந்தும் பெரிய மாற்றங்கள் நிகழலைங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த வியாதிகள்லாம் மனதுல இருந்து தான் எக்ஸ்டெண்ட் ஆகி உடலுக்கு போகுதுங்க. நம்ம மனதை சீர்படுத்திட்டோம்னாலே உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரிப்படுத்திடலாம். என்னுடைய ஜூம் செஷன்ஸ்ல அந்த சகோதரியினுடைய மனதில் இருந்த காயங்களை ஹீல் பண்றதுக்கான ப்ராசஸ் நான் பண்ணேங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சகோதரிய தன்னைத்தான் நேசிக்க சொன்னேங்க, செல்ஃப் லவ் பண்ண சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா? சிறு வயதுல இருந்து மற்றவங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அவங்களே அவங்கள தாழ்த்திக்கிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கிறத அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. உண்மை என்ன தெரியுமா? அன்பான கணவர், அழகான குழந்தைகள், இப்ப நல்ல ப்ரொஃபஷன்ல அவங்க இருக்காங்க. அதுல கவனத்தை செலுத்த சொன்னேன். அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், கனவுகள், அந்த பேஷன், பர்பஸ் அதுல ஈடுபட சொன்னீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்க. அந்த சகோதரி இப்ப நமக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை முழுமையா கேளுங்க. என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நடந்தது, அதனால இப்போ ஹெல்த் கொஞ்சம் இதுவா இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நீங்க அதுக்கு எனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்தீங்க. உங்க கவுன்சிலிங்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அதாவது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு. சார் அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், ஐ ஹாவ் டு பி காம், ஐ ஹாவ் டு பி காம் அப்படின்னு சொல்லிட்டு. காம்னஸ் இஸ் த கீ சார். பீயிங் காம் இஸ் ஈக்குவல் டு சரண்டரிங் டு காட். அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாட்டு நம்மளோட எஃபர்ட்டையும் வேலையும் போட்டோம்னா நிஜமாவே இட் ஆல் ஃபால்ஸ் இன் டு பிளேஸ். நிஜமாவே அது உங்களுடைய, நான் கொஞ்சம் துவழும் போதெல்லாம் உங்களுடைய வீடியோஸ் தான் சார் பார்க்குறேன். உங்களுடைய வீடியோலேருந்து ஏதாவது எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, இப்போ நீங்கள் கோத்ரூ பண்ணுற சுச்சுவேஷன் கடவுளுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா he wants you to learn something. அவருக்கு கண்டிப்பாக அது தெரியும். அதை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் சார் நானும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எந்த சுச்சுவேஷன் நான் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் அது கடவுள் தெரிஞ்சுதான், அது கடவுளுக்கு தான் தெரியும். கடவுள் அன்பே உருவானவர். அவர் நம்மளை பனிஷ் பண்ணணும்னு நினைக்க போறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவரை நம்பணும், சரணாகதி அடைஞ்சிடணும். நம்மளுடைய வேலையை நம்ம தெளிவா நம்மளுடைய ஆத்ம திருப்திக்கு ஏற்ப செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் அவரை பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் சார் இப்போ இருக்கேன். அண்ட் நிறைய விஷயம் இப்போ நான் ஹெல்த் ரிலேட்டடா எவ்வளவோ பரவாயில்ல சார். ஆல்மோஸ்ட் நான் நல்லா ரெக்கவர் ஆயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கிராட்டிடியூட். நீங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு மனசார நன்றி சொல்றேன். பட் இப்படி உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டு இருந்தது. இன்னைக்குதான் நான் அனுப்பியே ஆகணும் அப்படின்னு அனுப்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த சகோதரி அவங்க அக உலகத்துல மாற்றங்களை ஏற்படுத்தின உடனே அவங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர ஆரம்பிச்சாங்க. அந்த அமைதி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மை அடைய செஞ்சதுங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து அவங்க விடுபட்டாங்க. அவங்க மனதில் இருக்கிற கடந்த கால காயங்களை ஹீல் பண்ண உடனே அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேங்க. இனிமேல் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவா தாங்க இருக்கணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விழிப்புணர்வோட பேசுங்க, கவனமா பேசுங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் உங்க மனதனுடைய பிரதிபலிப்பு. உங்களுடைய அக உலகத்துக்கும் புற உலகத்துக்குமான பிரிட்ஜ் தான் நீங்க பேசுற வார்த்தைகள். ரியாலிட்டியில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்க பேசணுங்க.
இப்ப நீங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணுங்க. அது என்ன தெரியுமா? இனிமேல் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் பாசிட்டிவா தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி இதை ஒரு உறுதிமொழியா நீங்க எடுக்கணுங்க. இப்படி தொடர்ந்து ஒரு வாரம் பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பேசி பாருங்களேன். நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த மற்ற வழிமுறைகள் எல்லாத்தையும் கடைபிடித்து உங்க அக உலகத்துல மாற்றங்களை ஏற்படுத்துங்க. உங்க மனதுல மாற்றங்களை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழுங்க. நீ ஆசைப்படும் அமைதி, பொறுமை, நம்பிக்கை, சமாதானம், திருப்தி, தைரியம் அனைத்தையும் உனக்கு வரமாக தருகிறேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.